ரிதன்யா. இப்ப எங்க பார்த்தாலும் இங்க கோயம்புத்தூர் ஏரியால மெயினா இந்த ஏரியால ஃபுல்லா பேசிட்டு இருக்கிறது அந்த பொண்ண பத்தினது தான். ஒரு நல்ல விஷயம் கவனிச்சீங்க அப்டின்னா, பொண்ணாகட்டும், பையனாகட்டும், நம்ம குழந்தைகளுக்கு நம்ம ஜென்ரலா சொல்ல வேண்டிய விஷயம், இல்ல நான் என் பையன் ஹர்ஷித்துக்கு நான் சொல்ற விஷயம், "நீ பண்றது சரியோ, தப்போ, என்ன நடந்தாலும், நீ தப்பே பண்ணாலும் எங்ககிட்ட நீ வந்து சொல்லு. உனக்கு பேக்கா நாங்க இருப்போம். சரி, தப்புங்கிறத அப்புறம் பார்க்கலாம். பட் எதுவா இருந்தாலும் ஃபர்ஸ்ட்டு எங்ககிட்ட வந்து சொல்லு." அப்படிங்கிற தைரியத்த குடுத்துருக்கோம். இப்போ வரைக்கும் அவன் என்ன ஒரு சின்ன விஷயமா இருந்தாலும், அம்மாகிட்ட, அப்பாகிட்ட சொல்லணும்னு சொல்லுவான். சேம் இதே தான். பையனுக்கா இருந்தாலும், பொண்ணுக்கா இருந்தாலும் நம்ம எல்லாருமே கண்டிப்பா குடுக்கணும். இன்னைக்கு டே 16 மார்னிங் எந்திரிச்சு என் ப்ராக்டிஸ் எல்லாம் முடிச்சுட்டு, ட்ரை ஃப்ரூட்ஸ் நட்ஸ் சாப்பிட்டு, ஒரு பிளாக் காஃபி சாப்பிட்டு, இன்னைக்கு சந்தைக்கு போயிருந்தேன். வீக்லி ஒன்ஸ் எனக்கு தேவையான காய்கறிகள் எல்லாமே வந்துட்டு சந்தையில போய் வாங்கிட்டு வந்து வச்சுருவேன். இது உழவர் சந்தைங்கனால ரேட்டும் கம்மியா இருக்கும். அதே போல வந்துட்டு நெறைய விஷயங்கள் நம்மளுக்கு தேவையானது எல்லாத்தையுமே சேர்த்து வாங்கிக்க முடியும். அது எல்லாத்தையுமே வாங்கிட்டு வந்ததுக்கப்புறமா பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஒரு தெனை தோசை, 2 முட்டை போட்டு, பப்பாளி, வெள்ளை சுண்டல், பீன்ஸ் போட்டு குருமா மாரி வச்சிருந்தேன். அதுவும் சாப்பிட்டாச்சு. மதிய லஞ்சுக்கு அதே குருமா, 100 கிராம் ரைஸு, பாலக்கீரை வந்துட்டு பொரியல் மாரி பண்ணியிருந்தேன். இன்றைக்கி கொஞ்சம் வெளியே போ வேண்டிய ஒர்க் இருந்துச்சு. அதனால் வெளியே போயிட்டு ஒரு பிளாக் காஃபி வித்தவுட் சுகர் குடித்தேன். அதே மாதிரி ரொம்ப லேட் ஆகிட்டதுனால அங்கே கடையிலேயே வந்துட்டு ஒரு கிரில் சிக்கனும், நான் அதில் 2 பீஸ் அளவு கிரில் சிக்கன் சாப்பிட்டேன். கொஞ்சமாக அதோட சாலட் மட்டும் வச்சு சாப்பிட்டுட்டு, வீட்டுக்கு வந்து கலோரிஸ் எல்லாத்தையுமே பிரேக் டவுன்ஸ் எல்லாம் நோட் பண்ணிவிட்டு, இன்றைக்கி டேவை முடிச்சுட்டேன். ஸோ எப்போவா இருந்தாலும் நம்ம ஓப்பனாக பண்ணி ஒருத்தவங்க சொல்லும்போது, அவங்களுக்கு தேவையானது அந்த இடத்துல ஆறுதல் கிடையாது. நான் இருக்கேன்னு சொல்லக்கூடிய நம்மளோட வார்த்தை தான்.